நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாமல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குழப்பமும் பிரச்சனையும் முடிஞ்சு கஷ்டம் தீர்ந்து கை கொடுக்கும் காலம். அதனால கண்ணீர் சிந்து தேவையில்லை. பணம், பதவி, பட்டம், படிப்பு, கல்வி மற்றும் பங்கு என அனைத்தும் இந்த 5ம் நிச்சயமான முறையில் கிடைக்க போது. காரணம் குரு மற்றும் கேதுனுடைய தொடர்பால் எப்படி கிடைக்கும், யார் மூலமா கிடைக்கும் அப்படின்றத இன்றைய பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலங்களா பதிவிட்டாச்சு. பார்க்கல நான் சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆசையாக தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே, கடந்த காலம் அதாவது 2023 அக்டோபர் மாதம் நடந்த ராகு கேது பயிற்சி ஜென்மத்தில் உங்களுடைய ராசியில கேது பகவான் வந்து நுழைஞ்சார். 7ல ராகு. எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பாகவே தடையையும் முட்டுக்கட்டையும் போட்டார் இந்த கேது பகவான். வாழ்க்கையில தனிமை, விரக்தி, குடும்ப உறவுகளாலும் நண்பர்களாலும் சொந்த பந்தங்களாலும் உதவிக்கரம் நீட்ட முடியாம நீங்க தனித்து விடப்பட்டீர்கள். அவர்களாலே சில பற்பல பிரச்சனை சந்திச்சு ஒரு விரக்தி அடைஞ்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் குரு பயிற்சி இந்த வருஷம் கை கொடுத்து உங்களை காப்பாத்துது. 8ல் மேச ராசியில் இருந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி இடப்பெயர்ச்சி அடைஞ்சு ரிஷபராசிக்கு மாறினார். உங்களுடைய கண்ணிக்கு அது 9ஆம் வீடு. ஓடி போனவனுக்கு 9ல் குரு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பழமொழி இப்பொழுது உங்களுக்கு உதவுகிறது. உங்களுக்கு ஏற்றபடி அந்த பழமொழி பொருந்த போகுது. ஆமாங்க, எப்பேற்பட்ட கஷ்டம், எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் அனைத்தையும் முடிச்சு உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பாரு இந்த பாக்கிய குரு. அந்த 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறாரு. உங்க ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறாரு. ஸோ அதனால கேது தன்னுடைய பாவத்தன்மையை இழந்து சுபத்தன்மைக்கு மாறுகிறார். ஏன்னா சுபகிரகத்தினுடைய பார்வை. மேலும் குரு கேது தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமான முறையில கேல யோகமும் உண்டு, பாக்கிய யோகமும் உண்டு. ஸோ கேல யோகம்னா கோடீஸ்வர யோகம், பணத்தை அணுகக்கூடிய பணக்கார யோகம். ஸோ அந்த மாதிரியான யோக வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு. முதல்ல நான் சொன்ன மாதிரி கஷ்டம், பிரச்சனை, குழப்பம் இது அனைத்தும் தீரும். எங்க போறது, என்ன பண்றது, நம்ம கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு அப்படின்னு தெரியாம குழம்பிட்டு இருப்பீங்களா, அதுக்குண்டான வழி பிறக்கும் இந்த ஒரு தருணத்தில். ஸோ கண்டிப்பா தனக்காரங்களுடைய பார்வை இருக்கனால தனம் கிடைக்கும். கடன் பிரச்சனை, வாழ்க்கையில் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் தெரியாம குழம்பி தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைக்குண்டான விடை கிடைக்கும். நல்ல ஒரு துணை, நல்ல ஒரு பார்ட்னர் அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களுக்கு உதவி செய்ய ஆள் வருவார்கள். அதனால கவலைப்பட தேவையில்லை. மேலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி பணம், படிப்பு, பதவி, பட்டம் மற்றும் பங்கு என இந்த 5ம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இதுல பணம் எந்த வழியில கிடைக்கும்? கண்டிப்பா புதிய முயற்சியால் பெரிய வெற்றி கிடைக்கும். ஸோ இதுவரை நீங்க எடுத்த ஒரு முயற்சி, அந்த முயற்சியை வேறு விதமான நோக்கத்தில் நீங்க எடுப்பீங்க. அந்த முயற்சியில பெரிய வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியான, வேலை ரீதியான ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தால் வெற்றியோடு சேர்ந்த லாபமும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா வெளிநாடு யோகம், மருத்துவத்துறையில் சாதிப்பது, ஆன்மீகத்துறையில் லாபம் பெறுவது போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஸோ ஆன்மீகம், மருத்துவம், வெளிநாடு இந்த 3 சம்பந்தப்பட்ட துறைகளில் மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. கன்னிராசிக்காரங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த ட்ரேடிங்கு, ஐடி ஃபீல்டு, பேங்க் சம்பந்தமான துறைகளில் வேலை பார்க்குறீங்கன்னா எதிர்பார்க்க லாபம் கிடைக்கும். உணவு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு லாபத்தை கொடுக்கும் இந்த ஒரு தருணத்தில். மேலும் கார், வண்டி, வாகனம், 2 வீலர், ஸோ இதெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது தயாரிக்கும் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்க, அல்லது அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது சம்பந்தமான ஒர்க் ஷாப் வச்சிருக்கக்கூடியவங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாமே. மேலும் இந்த டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறையை எடுத்துக்கலாம். ஸோ டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க, ஸோ இது அனைத்து சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்களுக்கு அந்த வேலையில், அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், நிரந்தரமான ஒரு வருமானம் அப்படின்றது அமையப்போது மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. படிக்கின்ற மாணவர்களுக்கு, ஸோ கன்னிராசியில் இருக்கீங்க, ஞானக்காரன் கேதுவான் இருக்கிறாரு. மேலும் குருபவன் பார்வை கிடைக்குது. ஸோ படிப்பில் எதிர்பார்க்காத பட்டம், படிப்புல நீங்க ஜெயிச்சு காட்டிடுவீங்க. மற்றும் படிக்கிற இடத்துலயே விளையாட்டு விஷயத்திலையும் ஜெயிச்சு காட்டிடுவீங்க. ஒரு கலையில் எதிர்பாராத ஒரு பேர், ஒரு இமேஜ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஸோ இதுவரை வைத்த அரியர்லாம் சரி பண்ண போறீங்க. ஸோ அதனால படிப்பு விஷயம் சக்சஸ். ஸோ இதற்கடுத்து பணம் வசூலாகும். கண்டிப்பா கொடுத்த பணம் திரும்ப வந்து சேரும். நண்பர்கள், உறவுகள், தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்த பணம் திரும்ப வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் பணம் வசூல் ஆயிரும். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, அதில் பிரச்சனை கிடையாது. நல்லபடியாக உங்களுக்கு பணமானது ரிட்டர்ன் வந்துடும். அதில் கவலைப்படாமல் இருக்கலாம். உங்களுக்குரிய பங்கு தொழில் ரீதியாக ஷேர் வரணும், ரொம்ப நாள் அப்படி வெயிட் பண்ணிட்டு அந்த ஷேர் வந்து சேரும்.
சம்பள பணம், பிடிச்சு வச்ச பணம், இந்த பிஎஃப் பணம் சொல்லுவாங்க. அதே போல வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதுக்குள்ள ஷேர் இன்னும் வந்திருக்காது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஷேர் பணமானது இப்போதைக்கு வந்து சேரும். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக சம்பந்தமான தொழில்துறைகள் மற்றும் சேவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, மருத்துவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பட்டம் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். ஸோ அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல இதுவரை உங்களை மட்டம் தட்டி ஒதுக்கியவர்கள், உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியவர்கள், தேவையில்லாத உங்கள் மீது பழி சுமத்தியவர்கள், நீங்க இந்த வேலைக்கு, இந்த தொழிலுக்கு நீங்க லாக்கி இல்ல, உங்களுக்கு திறமை இல்ல அப்படின்னு எங்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டீங்களோ அந்த இடங்களிலெல்லாம் உங்களுடைய பெயர் புகழ் ஓங்கும். கண்டிப்பா அந்த இடத்துல நின்று நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதுக்குண்டான காலம், சந்தர்ப்பம், சூழ்நிலை குருக்கு ஏதுவால் உங்களுக்கு ஏற்படுதுங்க. ஸோ அந்த வாய்ப்பை நீங்க சரியா நீங்க பயன்படுத்துங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பாக்கிய குரு, குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், கண்டிப்பா அந்த 2 பாக்கியம் உறுதியான முறையில் உண்டு. ஸோ அதனால கன்னி ராசிக்காரன் கவலைப்படாம இருக்கலாம். ஸோ இதுல சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன ஒரு பாயிண்ட்னா, ஜென்மத்துல கேது இருக்கிறாரு இல்லையா? ஸோ அவர் என்ன செய்வார் அப்படின்னா, உடல்நிலை சம்பந்தமான கொஞ்சம் பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எடுக்க சூழ்நிலையாகும். ஸோ அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மருத்துவ தானம், அதாவது மெடிக்கல் ரீதியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க மெடிக்கல் வாங்கி, அது மெடிக்கல்ல மருந்து வாங்கி நீங்க தானமா கொடுக்கலாம். மருத்துவ உதவி மற்றவர்களுக்கு செய்யலாம். அதே போல ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. ஆன்மீகத்தோடோ மதச்சார்ந்த வழிபாடோடு தொடர்பு ஏற்பட்டுவிடும். ஏற்கனவே செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை வழிபாடு இருந்தா தவறாம பண்ணி முடிச்சிருங்க. அது ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ கொஞ்சம் இந்த உடல் ரீதியான பிரச்சனை மட்டும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதை தப்பிக்க இந்த ஒரு வழிபாடு நீங்க பண்ணீங்க. அது ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கிறீங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியா தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.